நமஸ்காரம். வந்தாச்சு ஆடி, விரதம், பூஜை, நாள்கிழமைகள்லாம் வரிசையா வந்துட்டுருக்கு. ஒரு வழியா கொஞ்சம் மழை பெஞ்சு சம்மர்லாம் போயிடுது. சூடு இருக்கு இல்லைங்கள, கொஞ்சம் கொஞ்சம் மழை இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் காட்டனை விட்டு வெளியில வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ்லேயும் சாரீஸை கட்டிப்போம். அதுக்காக மடிசாஸ் கொண்டு வந்திருக்கு. தீஸ் ஆர் ஆல் 10 yards சாரீஸ். 10 yards லைட் வெயிட். இது மகாராஷ்டிரியன் ஸ்டைல் ஆஃப் சாரீஸ். இது எல்லாமே சூப்பராக இருக்கும். இதில் எதுவுமே ஜரி பார்டர் வராது, எல்லாமே நூல் பார்டர் தான். சாஃப்டின்னா அவ்வளோ சாஃப்டி. 120 கவுண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது அதோடைய கான்ட்ராஸ்ட்டு பல்லு வந்து கிராண்டு சீர்பல்லுவில் இருக்கும். சீர்பல்லு, அடையார் பல்லு, மங்களூர் தலைப்பு, என்னன்னாலும் பேர் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த சீர்பல்லுக்கு நடுவுலையும் யூ வில் பி ஹேவிங் திஸ் புட்டா ஒர்க். ஃபுல் சாரியுமே நீங்கள் பார்த்தேன்னாலும் இந்த புட்டா ஒர்க் வரும். அதையும் காமிச்சிடுறேன். இந்த பாருங்க, ஃபுல் சாரியுமே யூ வில் பி ஹேவிங் திஸ் புட்டா ஒர்க். நம்ம சேலம் சைடில் எல்லாம் விசிறி மடிப்புலலாம் சாரீஸ் வருது பாருங்க, அதே மாதிரி தான். ஸோ அழகாக கட்டிட்டோம்னா அவ்வளோ நன்னா இருக்கும். தழைய கட்டிக்க தெரிஞ்சவா தாராளமாக கட்டிக்கலாம். இல்லைன்னா பெட்டர் யூ வேற ஸ்கர்ட் ஆர் ஒரு லெகின் மாதிரி போட்டுட்டு கூட இந்த மாதிரி கட்டிக்கோங்க. இட் சூட்ஸ் ஃபார் ஆல் ஏஜஸ். பளிச் கலர்ஸ், எல்லாமே பளிச் கலர்ஸ். ஸோ கட்டிக்கிறதுக்கோ வச்சு கொடுக்கறதுக்கோ அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இப்போ நான் இதில் பேப்பரை வந்து விழுந்துட்டு இந்த பேப்பரை எடுத்துடுறேன். பேப்பரை எடுத்தாச்சுன்னா பாருங்க, இந்த ஃப்ளோயி இதை பார்த்தாலே தெரியும், அவ்வளோ லைட் வெயிட். நான் உங்களுக்கு இன்னும் மடித்து வேற காட்டிடுறேன். இப்போ இது எல்லாமே 10 yards. எவ்வளோ சாஃப்டி ஆகிடுச்சு பாருங்க. 10 yards சில்க் மிக்ஸு 1250 ஒன்லி. ஸோ நீங்கள் கேட்கும் போது என்ன கேட்கணும், இந்த சாரீஸோட பேர் சமந்தானா நடிகை பேருன்னு நினச்சிக்காதீங்க, எல்லாம் அம்பாள் பேர் தான். ஸோ சமந்தாவில் உங்களுக்கு புட்டா ஒர்க் சாரீஸ், ரேஷம் பார்டர், கான்ட்ராஸ்ட் ரேஷம் பார்டர், நூல் பார்டர். பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டர்லாக் வீவ்ஸ். நன்னாவே பார்க்கலாம், உங்களுக்கு எந்த நூலும் இழுக்காது. ஜம்னு இருக்கும். இது எல்லாமே காட்டன் மிக்ஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 2 வாஷ் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து காட்டன் வாஷ் கேர் தான். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக துவச்சிக்கலாம். இதில் என்ன அப்படின்னா ஹேண்ட் வாஷ் பெட்டர். ஏன்னா நூல் பார்டர், நூல் புட்டா இதெல்லாம் இருக்கிறதுனால மிஷினில் போடுறத அவாய்ட் பண்ணுங்க. ஸோ தட் அந்த புல்லிங்லாம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா ரொம்ப மெல்லிஸாக அவ்வளோ 120 கவுண்ட்ஸில் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய சாரீஸ்லாம் மிஷினில் போடக்கூடாது. நம்ம டெனிம், ஜீன்ஸ் அந்த மாதிரிலாம் போடும்போது மிஷினில் ஓகே. இந்த மாதிரி சாஃப்டிஸை பெரும்பாலும் நீங்கள் வந்து கையில் துவைக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ அடுத்த கலர்ஸ், பிரைட் ரெட், அதுக்கு டார்க் கான்ட்ராஸ்ட் ஃபினிஷ், பிங்க், நல்ல பர்பிள், அதில் பிங்க் ஃபினிஷ். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு பல்லு சைடு தான் பார்த்துட்டு இருக்கேன். புட்டா இதில் என்ன வெளியில் என்ன புட்டா தெரியறதோ அதே தான். பிரைட் பீச், கண்ணை பறிக்கிறது. அண்ட் திஸ் இஸ் க்ரீன். ஸோ அல்டிமேட் கலெக்ஷன் இது. நான் சொல்லிட்டேன் ரேட் என்ன ஏதுன்னு. ஸோ தீஸ் ஆர் ஆல் சமந்தா புட்டா ஒர்க் சாரீஸ், 10 yards. ஓகே, மோர் தேன் 9.5, லெஸ் தேன் 10.5. ஸோ இதெல்லாம் 10 yards, 1250, ஷிப்பிங் ஃப்ரீ. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ரீசெல்லர்ஸ் தயவு செய்து கம்யூனிட்டிலேயோ இல்லை டெலிகிராம்லேயோ வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னா யூ வில் பி கெட்டிங் ஆல் தீஸ் பிக்ஸ். அப்புறம் இன்னொருத்தர் கேட்டால் மெர்சரைஸ் சில்க் காட்டன்ஸ் போட்டேலான்னு, காந்தியை சுட்டாங்களாங்கிற மாதிரி இருந்தது. அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். 8 பார்ட்டு போட்டிருக்கேன் மெர்சரைஸில், அவள் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஆல் காட் சோல்டு. திருப்பி ரீஸ்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி இல்லாமல் இப்போது இந்த படம் இன்றைய கடைசி அப்படிங்கிற மாதிரி அப்பக்கப்போ சுட எல்லாம் முடிஞ்சிடும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. லைட் வெயிட், 120 கவுண்ட்ஸ், கோல்டன் புட்டானா என்ன? ஒன்றும் இல்லை, இதில் வந்து இந்த ஜரி